தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பா பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பா பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்று யார் யாரோ பெரியார் குறித்து பேசி வருவதாகவும், பெரியாரை விமர்சிப்பவர்கள் குறித்து பேசி அவர்களை அடையாளப்படுத்த விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சீமானை மறைமுகமாக சாடியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.